வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் நல்ல மல்லிப்பூ மாதிரி சாஃப்டான இட்லி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய இட்லி வீடியோ நான் போட்டிருப்பேன். அதோட அளவுகள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி செஞ்சுருக்கிற இந்த இட்லி ரெசிபி நான் மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்வேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 1/4 கிலோ மெஷர்மெண்ட் உள்ள கப்பில் 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். கடை இட்லி அரிசி தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் மெஷர்மெண்ட் கப்புக்கு பதிலாக வீட்டில் இருக்கிற கிண்ணம் டம்ளர் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு 2-3 தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். நான் மாவு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி கண்டிப்பாக சேருங்க. நம்ம ஜவ்வரிசி சேர்க்குறதால நமக்கு இட்லி நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ அரிசி எடுத்த அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து நமக்கு 1 மணி நேரம் ஊறினா போதும். இப்போது 1/2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கிறேன். நான் கெட்டி அவல் தான் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுமே கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். அவல் சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் சாதம் கூட 1/2 கப் அளவுக்கு சேர்த்து அரைச்சிக்கலாம். அவல் நமக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஊறினாவே நல்லா ஊறி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து அரிசி எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போது நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இதை கிரைண்டர்லேயும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வெண்ணெய் போல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்து அரைக்கும் போது ஐஸ் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கிரைண்டரில் அரைக்கிற பக்குவத்தில் இருக்கும். உளுந்து 2 ட்ரிப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அடுத்தது அரிசி அரைச்சிக்கலாம். அரிசி ரொம்ப நைஸாக அரைக்காமல் நம்ம ரவை பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரிசி எல்லாமே நான் அரைச்சி எடுத்தாச்சு. கடைசியாக நான் அவல் அரைச்சிக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கலாம். அப்போ தான் நமக்கு மாவு நல்லா பொங்கி வரும். அரிசியும் உளுந்தும் கரெக்டான பக்குவத்தில் சேர்த்து செஞ்சாலுமே ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இட்லி ரொம்பவே கல் மாதிரி வருதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு டிப்பு பார்த்திங்கன்னா அரிசியும் உளுந்தும் அரைச்சி எடுக்கிற பக்குவம் சரியாக இருக்கணும். 2வது டிப்பு பார்த்திங்கன்னா அரைச்ச மாவு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மாவு நமக்கு நல்லா பொங்கி வரும். இந்த 2 டிப்ஸை ஃபாலோ பண்ணி இட்லி செஞ்சாலே நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பாத்திரம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதனால் 2 பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு 8 மணி நேரம் புளிக்கட்டும். இப்போ நைட் அரைச்சி வச்சுருந்தேன். அடுத்த நாள் காலையில் பாருங்கள் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. தேவையான மாவு மட்டும் நான் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இந்த மாவில் நாம் இட்லி பணியாரம் ஊத்தப்பம் எது வேணாலும் செய்யலாமல் எல்லாமே சூப்பராக வரும். நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாம். நம்ம மாவுக்கு உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்கோம். நல்லா ஒரு தடவை கலந்துட்டு இப்போ இந்த இட்லிக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் முள்ளங்கி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு முள்ளங்கி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய், 2 தக்காளி எடுத்திருக்கேன், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தப்பருப்பு சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. பருப்பு கொஞ்சம் கலர் மாறினதும் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். முள்ளங்கி கொஞ்சம் வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாம். முள்ளங்கி வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அப்போ தான் நல்லா வதங்கி வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கு. கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறுனதும் நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்தாச்சுங்க. முள்ளங்கி சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இட்லி தட்டில் நான் ஒரு துணி போட்டு வச்சுருக்கேன். இதில் மாவு சேர்த்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி காஞ்சிக்கிட்டு இருக்குங்க. நம்ம இட்லி பிளேட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாக கொதிக்கணும். அப்போ தான் நம்ம இட்லி பிளேட்டு உள்ளே வைக்கணுங்க. சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி இட்லி செஞ்சாலே சூப்பராக வரும். இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும்.
இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணிக்கலாம். இட்லி பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் சொல்லியிருக்கிற இதே அளவுகளை பயன்படுத்தி நீங்கள் இட்லி செஞ்சு பாருங்கள். இட்லி ரொம்ப பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி செஞ்ச இந்த முள்ளங்கி சட்னியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.